அன்பின் மொழியில் இன்றைக்கு சிறுமைப்பட்டவர்கள் மீதான சிந்தனை என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம். ஒரு குடும்பத்தின் தலைவருக்கு 20,000 30,000 ரூபாய் சம்பளம் என்று வைத்துக்கொள்வோம். அந்த சம்பளத்தில் தான் அந்த குடும்பத்தின் அத்தியாவசிய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார் என்பதை உங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். இப்போது அவர் சம்பளம் வாங்குகிற அந்த ஆஃபீஸில் அவருக்கு 20,000 ரூபாய் அதிகமாக வைத்து மாதம் 50,000 ரூபாய் என்று கொடுக்கிறார்கள். இப்போ 20,000 ரூபா கூட வரும்போது அவர் என்ன சிந்திப்பார் அவர் சிந்தனையில் அப்படின்னா, தனக்கு இன்னும் நல்ல உடை என்ன வாங்கிக்கலாம், தனக்கு இன்னும் நல்ல பொருட்கள் என்ன வாங்கிக்கலாம், தன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இன்னும் என்ன நல்ல காரியங்கள் செய்யலாங்கிற சிந்தனை அவருக்கு இருக்கிறத பார்க்க முடியும். இது அந்த குடும்பத்தின் தலைவனுக்கு மட்டும் இல்லை, நம் அனைவருக்குமே பொருந்தும். நம் வாழ்க்கையின் பொருளாதாரம் உயரும்போது தனக்கு என்ன நல்ல பொருட்கள் வாங்கலாம், தனக்கு என்ன நல்ல ஃபோன் வாங்கலாம், தனக்கு என்ன நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கலாங்கிற சிந்தனை தான் வரும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் அத்தியாவசியங்களை தாண்டி தாராளமாகவும் ஏராளமாகவும் நாம் ஆசீர்வதிக்கப்படும் போது தன்னை பற்றி மாத்திரமே நாம் சிந்தித்து கொண்டிராமல் சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தனை வைக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. அது எங்கே சொல்லுது அப்படின்னா, சங்கீதம் 41 நாம் வாசிக்கலாம். சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தனை உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்முடைய அத்தியாவசியங்களை கடந்து தாராளமாய் ஏராளமாய் ஆசீர்வதிக்கும் போது சிறுமைப்பட்டவர்களை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். யார் இந்த சிறுமைப்பட்டவர்கள் என்றால், ஃபிசிக்கலி வீக், வயதானவர்களையும் குறிக்கும், வியாதியில் உள்ளவர்களையும் அது குறிக்கும். ஏன் ஃபிசிக்கலி வீக்கில் சிறுவர்களையும் கூட குறிக்கும். நம் கண்ணுக்கு பட்ட சிறுவர்களுக்கு என்ன நல்லது செய்யலாங்கிற சிந்தனையும், வியாதியில் இருப்பவர்களுக்கு என்ன நல்லது செய்யலாங்கிற சிந்தனையும், வயது கூடின வயதுபருக்கு என்ன நல்லது செய்யணுங்கிற சிந்தனையும் நமக்கு இருக்க வேண்டும். சிலர் ஃபினான்ஷியலி வீக்காகவும் இருப்பாங்க, பொருளாதாரத்திலும் பலவீனமாக இருப்பாங்க. அவங்களுக்கு நாம் என்ன நல்லது செய்யலாங்கிற சிந்தனையோடு இருக்கணும். இந்த வசனத்தின்படி சிறுமைப்பட்டவர்கள் மீது சிந்தனை வைக்கிறவன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் கூறுவதை பார்க்க முடிகின்றது. நிச்சயமாக நாமும் சிறுமைப்பட்டவர்கள் மீது சிந்தனை வைப்போம். அது அன்பின் வெளிப்பாடாகவும் அன்பின் ஒரு மொழியாகவும் இருக்கிறது. அந்த அன்பைத்தான் தேவனும் நமக்கு காட்டியிருக்கிறார். பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.